குருவின் வீடு 9 நாளே தந்தை, 9 நாளே குரு, 9 நாளே பாக்கியம், 9 நாளே ஆன்மீகம், 9 நாளே கோவில். நான் சாதிக்கிறேன்னு முன்னாடி போயிடாதீங்க. ஒரு ஆளை முன்னாடி அனுப்பி கேட்க சொல்லிட்டு பின்னால் போங்க, 100% ஜெயிப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக பொருளாதார வரவு மேம்படும், குடும்ப வளம் மிக சிறப்பாக இருக்கும், குழந்தை பேர் நல்லாயிருக்கும், கடன் நிவர்த்தி நல்லாயிருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடி நடக்கும். சரிங்களா? தீரா கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்துலேருந்து விலகுவீங்களா? ஆமாம் விலகுவீங்க. ஒரு நட்பு ரீதியாக நண்பர்களால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரீங்களா? ஆமாம் வரீங்க. கண்டிப்பாக இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. ஜெய் ஸ்ரீராம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுனாலே ஒரு பவர் தாங்க நார்மலாக. ஏன்னா காலபுருஷனுடைய 9ஆம் வீடு குருவின் வீடு. 9 நாளே தந்தை, 9 நாளே குரு, 9 நாளே பாக்கியம், 9 நாளே ஆன்மீகம், 9 நாளே கோவில். இந்த மாதிரி இத்தனை விஷயத்த சொல்லலாம். அப்போ காலபுருஷன் 9ஆம் வீடு, அதனால தான் குரு பகவான் வீடு அங்கே வச்சுருக்காங்க. இந்த குரு பகவான் வீட்டில், தனுசோட வீட்டில் மூல நட்சத்திரத்துக்குண்டான பதிவு இது. உங்களுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய பதிவு இது. இதில் ராசி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் இது பொருந்தும். லக்னம் மூல நட்சத்திரமாக இருந்து லக்ன நட்சத்திரம் ஆரம்ப முனை மூல நட்சத்திரமாக இருந்தால் நிறைய விஷயம் பொருந்தும். மூல நட்சத்திரனால கேது பகவானின் நட்சத்திரம். கேதுனால ஞானம், பற்றற்ற நிலைமை அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துடும். அதே மாதிரி மூல நட்சத்திரம் முதல்ல நம்ம வர்றது ஞாபகம் வர்றது யார் வருவான்? ஜெய் ஸ்ரீராம், ஆஞ்சநேயர் ஞாபகம் வந்துடுவார் இல்லைங்களா? அப்போது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், வெரி பவர்ஃபுல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், எழுதிக்கிறேங்க. நான் சாதிக்கிறேன்னு முன்னாடி போயிடாதீங்க. ஒரு ஆளை முன்னாடி அனுப்பி கேட்க சொல்லிட்டு பின்னால் போங்க, 100% ஜெயிப்பீங்க. நீங்கள் நான் சாதிக்கிறேன்னு முன்னாடி போனீங்கன்னா தோற்றுருவீங்க. உதாரணமாக ராமருக்கு பின்னால் தான் அனுமன்ஜி ஆஞ்சநேயர் வருவார், அதனால் பவர் ஆனார். ராமனுக்கு முன்னாடி ஒரு காலம் நான் அப்படின்னு சொல்லி போனதில்லை. ராமர் இட்ட பணியை செய்யறதுக்கு பின்னாலேயே போயிட்டுருப்பார். ஜெயிச்சாரா? ஆமாம் ஜெயிச்சார். நீங்கள் ஜெயிக்கணுமா? எந்த விஷயம் வந்தாலும் முன்னாடி ஒரு ஆளை பேச சொல்லிட்டு, முன்னாடி ஒரு ஆளை போக சொல்லிட்டு பின்னால் இந்த வேலையை பாருங்கள், செம்மையாக ஜெயிப்பீங்க வாழ்க்கையில். சரிங்களா? மூல நட்சத்திரம்னாலே வேர், சிங்கத்தின் வால் மாதிரி வான்வெளியில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேர், வெட்டி வேர் அப்படிங்கிற மாதிரி மூல நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் முனிவர்களும் மூல நட்சத்திரங்கள். ஜீவசமாதி அப்படின்னா மூல நட்சத்திரம் தான் சொல்லலாம். பற்றற்ற வாழ்க்கை மூல நட்சத்திரம். பெண்களால் பிரச்சனை மூல நட்சத்திரம். ஏன்னா கேது நட்சத்திரம் இல்லையா? அதே மாதிரி தந்தைக்கு பிரச்சனை, தந்தையால் பிரச்சனை மூல நட்சத்திரம். தாயால் பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை மூல நட்சத்திரம். இருக்குமா? ஆமாம் இருக்குங்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இது கர்ம பதிவாக இருக்குது. இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும். எப்படிங்க வெளியே வரலாம்? எழுதிக்கிறீங்களேன். நான் சொல்கிற ஒரு ஆன்மீக பரிகாரம் சொல்கிறேன், எழுதிக்கிறேங்க. அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மெப்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமம், பூந்தமல்லியிலேருந்து 22வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது. சரிங்களா? சிங்கீஸ்வரர் திருக்கோவில். இங்கே ஆஞ்சநேயர் சுயம்புவாக அவதரிச்சிருக்கார். சரியான பவர்ஃபுல் கோயில். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில்னு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது அங்கே போயிட்டு வெட்டிவேர் மாலை கையால் செஞ்சு கொண்டு போய்ட்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து வெட்டிவேர் மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு பிறகு வந்து அங்கே இருக்க சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க, உங்களின் கர்மா கழியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வழக்கமாக இந்த கடன் நிவர்த்தின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கடன் நிவர்த்திக்கு உண்டான பரிகாரம் என்னங்க பண்ணலாம் சொல்லலாமா? கடன் நிவர்த்தி பரிகாரம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக முந்திரி தானம் பண்ணுறது, அங்கே இருக்க ஏழைகளுக்கு முந்திரி தானம் பண்ணுற விஷயத்த பண்ணுங்கள். கடன் நிவர்த்தி 100% உங்களுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சரி, 2 விஷயம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன வேணும்? பணம் வேணுமே. பண வரவுக்கு உண்டான பரிகாரம் வேணும் இல்லையா? ஓகே, பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இதை சொல்லலாம். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்தில் பிறந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்ன ஆரம்ப முனை 1, 2, 3 இந்த 3 இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? எந்த கோவில்னா சகஸ்வர லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோவில், தீயத்தூர் திருபுவன வாசல், புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து 21வது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க.
இந்த கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு ஒரு நாள் அங்கே தங்கி இருந்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக பொருளாதார வரவு மேம்படும், குடும்ப வளம் மிக சிறப்பாக இருக்கும், குழந்தை பேர் நல்லாயிருக்கும், கடன் நிவர்த்தி நல்லாயிருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடி நடக்கும். சரிங்களா? தீரா கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்துலேருந்து விலகுவீங்களா? ஆமாம் விலகுவீங்க. ஒரு நட்பு ரீதியாக நண்பர்களால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்களா? ஆமாம் வருவீங்க. கண்டிப்பாக இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இறையருளும் குருவருளும் கிடைக்கப்பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.